இப்போ கன்னியுடைய தனித்தன்மைகள் என்னென்னங்க மேம்? அதிகமா அறிவு இருக்கும். ரொம்ப இன்டலெக்ட், விட்டி. ஒரு பிரச்சனைனா பேசியே சமாளிச்சுருவாங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்க கிட்ட பண்றதுக்கும், கன்னி கூட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசமா இருக்கும். எலைட்டா பேசுவாங்க. அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது, யோசிக்காம ரிஸ்க் எடுக்கிறது. ஒரு வேலைய கூட குவிட் பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்த டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. கன்னிராசி பேசிக்காவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபேமிலியான்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து டீவியேட் ஆகி குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பாக கன்னிராசியில் வந்து அப்பாவாயிட்டீங்க, உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்குதுன்னா, இந்த குழந்தைங்க சார்ந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும். உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் பணங்கள் ஏதாவது வர்றது பெண்டிங் இருக்குது, அதற்காக கேஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கேஸில் நீங்கள் சக்சீட் ஆகி கோர்ட் பணம் உங்கள் கைக்கு வருது. இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு பணம்ங்கிறது கிளைம் ஆகுறது, இதுக்கெல்லாம் வந்து லாபம் வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் ரொம்ப காலம் இருந்தாச்சு, இப்போ எங்கள் ஊருக்கு வரணும்னு ஒரு ஆசை அப்படின்னா, திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை அங்கே வேலை போயிடுச்சு, வேலை சரியில்லை, இந்தியாவில் ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியோட செட்டில் ஆகிறது, ஃபேமிலியை மீட் பண்ணுறது அட்லீஸ்ட் நடக்கும். ஸோ ரொம்ப காலமாக வெளிநாட்டிலே இருக்கிறோம், வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பாவை கூட நம்ம பார்க்கல அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் தரப்போகுது, என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் மேம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பயிற்சிங்க மேம்? கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ கண்டக சனி நடந்துட்டுருக்கு. கண்டக சனி தான் இப்போ வக்ரம் ஆக போகிறாரு. இந்த வக்ரமான கண்டக சனியை குருவும் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு, கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு நடந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு கவனமின்மையால் நடந்ததாக இருக்கலாம். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் பார்த்தேன், தப்பிச்சிட்டேன், கடைசி நேரத்தில் என்னை இவர் வந்து காப்பாற்றிட்டாரு, இந்த மாதிரியான லாஸ்ட் மினிட்ஸில் வந்து இவங்க சேவ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கும். அதுதான் வந்து பேசிக்காக அந்த கண்டக சனி கொடுப்பாரு. ஸோ ஒரு ஆபத்து, சின்னதாக ஒரு மைல்டு ஆக்சிடெண்ட், அது ஒரு நெருப்பால் கையை சுட்டுக்கிறதா இருக்கலாம், பைக்கில் போய் கீழே விழுறதா இருக்கலாம், சாதாரண ஒரு பேச்சு பெரிய பிரச்சனையாகலாம், அடிபுடி சண்டையாகலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள். குடும்பத்துக்குள்ளே காலையில் சாதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துட்டு இருப்பாங்க, ஈவினிங் பெரிய சண்டையாயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டக சனியில் நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் குறைய போகுது. சனி வக்ரமாகிறாரு இல்லையா, கண்டங்கள்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னிராசிக்காரங்க சேஃபு. பெருசாக பயப்படுற அளவுக்கு, உயிர் ஆபத்து வர்ற அளவுக்குலாம் எதுவுமே நடக்காது. பெரிய பிரச்சனைலாம் இல்லை. கண்டக சனியெல்லாம் ஒன்றும் நம்மளை கொன்னுறலாம் மாட்டார். பட் ஒரு கடைசி நேரத்தில் நான் காப்பாற்றப்பட்டேன், இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குமோ, அந்த மாதிரி நம்மளை பயப்பட வைக்கிறது தான் கண்டக சனி. பேசிக்காக திருமண வாழ்க்கையில் ஏகத்துக்கும் பிரச்சனையை கொடுக்கும், பிரியவே மாட்டாங்க. கண்டக சனி பிரிக்காது, அஷ்டம சனி தான் பிரிக்கும், அசிங்கத்தை கொடுக்கும். கண்டக சனி என்ன பண்ணோன்னா ஒன்றா வச்சே பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஒன்றா இருந்தாலே பிரச்சனை அதிகமாகிற மாதிரியான நிலைமைகள்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்துட்டுருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த வக்ர பயிற்சிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு பிறவியிலே ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க மேம். கன்னி அப்படின்னா இந்த குணம் படைத்தவங்க, இந்த தனித்தன்மைகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கன்னியுடைய தனித்தன்மைகள் என்னென்னங்க மேம்? கன்னிராசி அன்பர்கள் அறிவின் உச்சம். அதிகமாக அறிவு இருக்கும். ரொம்ப இன்டலெக்ட், விட்டி. ஒரு பிரச்சனைனா பேசியே சமாளிச்சுருவாங்க. இப்போது கன்னிராசிக்காரங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க கிட்ட பண்ணுறதுக்கும், கன்னி கூட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். எலைட்டாக பேசுவாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து கிறிஸ்பாக பேசுவாங்க. நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோன்னா ஒரே லைனில் நம்மளை வாயடைக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பேசுவாங்க. ஒரு எதிரியே வந்து இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கள அட்மையர் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு அந்த பேச்சு திறனும் அறிவு திறனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாங் டேர்மாக யோசிக்கும் கன்னி. இப்போ ஒரு விஷயமே வாங்குகிறோம் அப்படின்னா, இது நீண்ட காலத்துக்கு வந்து நமக்கு உதவுமா, லாங் டைமாக நம்ம லைஃபுக்கு இந்த பர்சன் வந்து செட் ஆவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சூஸியாக இருப்பாங்க. இப்போ ஒரு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும், எல்லா ஹோட்டல்லையும் நிறுத்தி சாப்பிடாம, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரைட் ஸ்பாட்ஸ் அங்கங்கன்னு வச்சுப்பாங்க. இங்கே தான் போகணும், இங்கே தான் சாப்பிடணும், இந்த பிராண்டில் தான் எனக்கு ட்ரெஸ் பிடிக்கும், இப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், இதுதான் நான். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது, யோசிக்காமல் ரிஸ்க் எடுக்கிறது. ஒரு வேலையை கூட குவிட் பண்ணிவிட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்த டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் கன்னி வந்து நிறைய பேர் அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவே கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கன்னிராசி பையனா பெண்களை நிறைய அட்ராக்ட் பண்ணிடுவான், ஸோ நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பான்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு மேக்னெட்ஸ் மாதிரி நிறைய பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவாங்க பேசிக்காக.
கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில சனியுடைய பார்வைகள் ஒரு 3 இடங்கள்ல இருக்குங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பார்வைகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்க? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் பார்வை பலன்கள் எப்படி இருக்க போகுது? 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம் இந்த 3 இடங்களையுமே சனி பார்வை செய்றாரு. அப்ப ராசி மேலேயே சனியுடைய பார்வை விழுது இல்லையா? நெறைய சோம்பேறித்தனமும், மந்தத்தனமும் இருந்திருக்கும். நெறைய விஷயங்கள வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு டோர திறக்கிறதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நெறைய இருந்திருக்கும். ஒரு கீய கையில வச்சுக்கிட்டே தேடுறது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுறது, தண்ணிய மோட்டர் போட்டு வெளியில விடுறது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நெறைய விரயமாயிருக்கும். இவங்களுடைய கவனச்சிதறல்னாலயும், இந்த மந்தத்தன்மையினாலயும். அதெல்லாம் மாறப்போகுது. கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு நோட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவனமா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது குறைஞ்சு, சுறுசுறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக போது. ஒரு டேயவே இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கன்னா, அந்த டேய பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. 4ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை விழுது. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸ்லாம் குடுத்து வச்சுட்டோம். பட் பேசி முடிக்க முடியல. அந்த அட்வான்ஸ் பணமும் போயிருச்சு. இப்படியெல்லாம் கூட எங்களுக்கு விரயமாயிருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் டக்குனு ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸ் ஆகும். சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போது. சுகஸ்தானம் வலுவாக போகுது. அப்போ நிம்மதியா சொஃபஸ்டிகேட்டடா இருப்பாங்க. ஒரு 4 சேர் இருக்குதுன்னா, அதில கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாத சேர் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இனிமே என்ன ஆகும்னா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிளேஸஸ்ல போய் உட்கார்றது. ஒரு சின்ன சேயிங்க்கு சொல்றேன். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதில கிடைச்சிரும். 9ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை, வக்ர சனி பார்வை இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுறது, அப்பா வழி சொத்து வந்து சேர்றது, அப்பா மூலியமா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகுறது, இந்த மாரி அப்பா வழி நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் மூலியமா ஒரு நல்ல விஷயங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு யோகமும் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த சனி வக்ர பயிற்சியுடைய தாக்கத்தினால அப்படின்னா, என்ன மாரி மாற்றங்கள் இருக்குங்க? கன்னிராசி பேசிக்காவே ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃபேமிலியான்னு வந்துட்டா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து டீவியேட் ஆகி, குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பா கன்னிராசியில வந்து அப்பாவாயிட்டீங்க. உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்குதுன்னா, இந்த குழந்தைங்க சார்ந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும். 9ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுது. அப்போ பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும். கன்னி வந்து கொஞ்சம் ஈஸி கோயிங் பெர்சன்ஸ் தான். ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருப்பாங்க. ஈஸியா எடுத்துப்பாங்க. யாராவது சண்டை போட்டா கூட, "கொஞ்ச நேரம் என்ன விட, நான் அமைதியா இருந்துட்டு வந்துட்டேனாலே சமாதானம் ஆயிருவேன். என்ன நீங்க சமாதானம்லாம் படுத்த வேண்டாம்." இதுதான் கன்னியுடைய கேரக்டர். இப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சம் பொறுப்புக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. ரியல் லைஃப் அப்டின்னா என்னங்கிறத கொஞ்சம் உணருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன்ஸ் நடக்கும். இதுக்கு நெறைய கன்னி வந்து உணர ஆரம்பிச்சுரும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் கொஞ்சமா கலண்டுட்டு போற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டடான விஷயங்களுக்கெல்லாம் கன்னி மாற ஆரம்பிக்கும். இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய தேவையும் அதா தான் இருக்கும். ஸோ, அதனால கன்னி அதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்ப கன்னி ராசியிலே ஒரு விமனாவே இருக்கிறாங்க அப்டின்னாலுமே, ஃபேமிலி அப்படிங்கிறத தவிர்த்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சோஷியல் சர்வீஸ்ல தன்னை இன்வால்வ் பண்ணிப்பாங்க. நம்ம செகண்ட் இன்கம்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாங்க. பெண்கள் பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க சொசைட்டி சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்க கன்னிராசி பெண்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களும் இப்ப ஃபேமிலிக்குள்ள வர்றது, ஃபேமிலிய பத்தி அதிகமா யோசிக்கிறது, இந்த மாதிரியான மனநல மாற்றங்கள் எல்லாமே இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசிக்கு உண்டாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? எந்த மாரி வகையில பணம் வரும்? அப்படி வரக்கூடிய பணத்தையுமே எந்த துறையில முதலீடு செய்தால் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேம்? கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பூர்வீக சொத்து மூலியமா ஒரு லாபம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. கணவனோ, மனைவியோ அவங்களோட சொத்தோ, இல்ல உங்களுடைய சொத்தோ ரொம்ப நாளா நீங்க கேட்காம இருக்கிறீங்க அப்படின்னா, அத பத்தின பேச்சுவார்த்தை நடத்தும்போது அது உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோர்ட் கேஸஸ் மூலியமா ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு காம்பன்சேஷன் போட்டு ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க. இல்ல ப்ராப்பர்ட்டி ஏதாவது வில்லங்கத்துல உங்க ப்ராப்பர்ட்டி போய் மாட்டிக்கிச்சு. அத ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் பணங்கள் ஏதாவது வர்றது பெண்டிங் இருக்குது. அதற்காக கேஸ் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கேஸ்ல நீங்க சக்சீட் ஆகி கோர்ட் பணம் உங்க கைக்கு வருது. இன்சூரன்ஸ் மூலமா ஒரு பணம்ங்கிறது கிளைம் ஆகுறது. இதுக்கெல்லாம் வந்து லாபம் வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு போகும்போது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மட்டும் கன்னிராசி அன்பர்கள் போய்க்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு மட்டும் கன்னிராசி அன்பர்கள் போய்க்கிறது நல்லது. குறிப்பா லேண்ட், கோல்டு இந்த 2ல மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நெறைய கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் அக்ரி லேண்ட்ஸ்ல ஈடுபாடு காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சனி வலுத்து 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு இல்லையா? அப்போ ஏதாவது விவசாய நிலம், விளை நிலங்கள் வந்து நம்ம வாங்கி போடலாமா? ஏதாவது ஃபார்ம் இருக்குது, பவுல்ட்ரி இருக்குது, அத வாங்கிக்கலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். கன்னிராசி நேயர்களுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க மேம்? பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த சனி வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலம் வந்து லாபத்தை தருமா? எப்படி இருக்குங்க மேம்? ஆட்டோமொபைல்ஸ், ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல்,
மெட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பெட்ரோல், கெமிக்கல், ஆயில் இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸாக இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, தொழில் உங்களுக்கு தான் லாபமா அமையப்போகுது. அல்லது இந்த செக்டார்ல இந்த துறைகள்ல எங்களுக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா இதுலலாம் நீங்க தொழில் அமைக்கும்போது சக்சீட் ஆயிடுவீங்க. அப்ப இத தவிர்த்து வேற தொழில்ல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனையா அப்படின்னா, அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாமே சனியுடைய காரகத்துவம் உள்ள ஒரு தொழில். ஸோ சனி வந்து உங்க ராசியவே பார்க்கறதுனால, இதுல உள்ளவங்களுக்கு நல்ல சக்சஸ் இருக்கும். நல்ல அகலக்கால் வைக்கலாம். பெருசாவே இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு பாதகமுமே வராம லாபத்துக்கு மட்டுமே கொண்டு போகும். மத்த தொழில்கள் நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க போடக்கூடிய வேலைக்கும், எஃபர்ட்டுக்கும் தகுந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும். லாபம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். போன வருஷம் இருந்தத விட இந்த வருஷம் தொழில் நல்லா போகுதுங்கிற ஒரு நிம்மதி, அடிப்படை நிம்மதி எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் நிச்சயமா கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில வந்துட்டு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலையில எந்த மாரி முன்னேற்றங்கள் ஏற்படும்? இந்த சனி வக்ர பயிற்சினால வெளிநாடு போறக்கான வாய்ப்புகள் ஏதேனும் வரக்கான வாய்ப்பு இருக்காங்க? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் போகலாம். அரபு நாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அங்க மட்டும் போய்க்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். நெறைய பேர் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வர ஆரம்பிப்பாங்க. ஸோ கன்னிராசி தான் வெளிநாட்டில் ரொம்ப காலம் இருந்தாச்சு. இப்போ எங்கள் ஊருக்கு வரணும்னு ஒரு ஆசை அப்படின்னா, திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை அங்கே வேலை போயிடுச்சு, வேலை சரியில்லை, இந்தியாவில் ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியோட செட்டில் ஆகிறது, ஃபேமிலியை மீட் பண்ணுறதாவது அட்லீஸ்ட் நடக்கும். ஸோ ரொம்ப காலமாக வெளிநாட்டிலே இருக்கிறோம், வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பாவை கூட நம்ம பார்க்கல அப்படின்னா, இப்போ அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. கணவன் அங்கே இருக்கிறீங்க, மனைவி இங்கே இருக்கிறாங்கன்னா, மனைவி குழந்தைங்களையும் நீங்கள் வீசா போட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே ஒரு ஃபேமிலியாக யுனைட்டடாக இருக்கிறது. இந்த மாதிரி பரவலாக நிறைய நல்ல விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமாக நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்கள் மனசில் என்ன ஆசையோ அது நிறைவேறும். ஸோ இங்கே வரணும்னு நினச்சாலும் வந்துடலாம். உங்கள் ஃபேமிலி அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னாலும் போகலாம். ஏன்னா 12ஆம் இடம் வலுவாக இருக்குது. 9க்கு சனியுடைய தொடர்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து 9ஆம் இடம் குறிக்கும். லைட்டான ஒரு ஆசைகள், டிசையர்ஸ், பக்கெட் லிஸ்ட் அதெல்லாம் 5ஆம் இடம். ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இது வந்து ஆசை இல்லை, இது என்னுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறத குறிக்கிறது வந்து 9ஆம் இடம். ஸோ அதெல்லாம் நல்லபடியாகவே நிறைவேறிடும். கன்னிராசி நேயர்களுக்கு திருமண ஸ்தானத்திலேயே வந்து சனி இருக்கிறனால, திருமணம் அப்படிங்கிறதுல ஏதாவது பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த வக்ர பயிற்சிக்கு பின் திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குங்க? நீங்க சொன்ன மாதிரி 7ங்கிற திருமண ஸ்தானத்துல தான் சனியே உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப திருமணத்துல எங்களுக்கு பிரச்சனைய குடுப்பாரா? ஸோ இவ்வளோ நாள் குடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. இப்ப வக்ரமா இருக்கிறாரே, அதுல ஏதாவது மாற்றம் வருமா? கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். என்னடா இது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஸோ எல்லா பொண்ணையும் இவன் தான் தட்டி கழிக்கிறான். எல்லா மாப்பிள்ளையும் இந்த பொண்ணு தான் வேண்டாங்குது. நம்ம என்னமோ வேணும்னே பண்ற மாரி, சொந்தங்கள்லாம் அப்படி பேசி நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி நல்ல வரன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன். அதான் இங்க ஹைலைட்டே. ஏன்னா 9 அப்படிங்கிறது ஆழ்ந்த விருப்பம், ஸ்ட்ராங் இன்டென்ஷன் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா திருமண விஷயத்துலலாம் மேக்ஸிமம் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றது நியாயமும் கிடையாது. ஸோ ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். சரியான ஒரு வாழ்க்கை துணை வந்து அமையிறது. நல்ல கரியர் ஓரியன்டடான ஸ்பௌஸ், அவங்களுமே கரியரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ப்ராக்டிக்கலாக மோரலாக சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்னர் அமைகிறதுக்கான ஒரு யோகம் சனி வக்ர பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், இன்லாஸ் மூலியமாக பிரச்சனை இருக்கலாம், பொண்ணோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், பையனோட அப்பா அம்மாவாக இருக்கலாம், யார் மூலியமாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிறது, 2 குடும்பமும் பிரிஞ்சிருந்ததுன்னா அது ஒன்று சேர்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க மேம்? இந்த சனி வக்ர பயிற்சி பின் குழந்தை பாக்கியத்துக்கான யோகத்தை தருவாரா? அதே சமயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறவங்களுமே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ஏன்னா கண்ணில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கண்டிப்பாக இதுக்கு மருத்துவம் தான் தேவைப்படும்னு மருத்துவர் சொன்னதுக்கப்புறமும் நேச்சுரல் கான்செப்ஷன்ஸை வந்து இவங்க கொஞ்சம் நம்புவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி. ஈஸி கோயிங் தானே, ரொம்ப சீரியஸாலாம் மைண்டை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கிறது நல்லது. ஏன்னா ராசியை சனி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சரிவர இருக்கும். ஸோ ஒரு நல்ல டாக்டராக பாருங்கள். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போவே இனிஷியேட் பண்ணிடுறது நல்லது. ட்ரீட்மெண்ட் மூலியமா நிச்சயமாக குழந்தை பிறக்கும். புதுமண தம்பதியாக இருக்கிறீங்கன்னா நேச்சுரல் கான்செப்ஷனுமே கூட பாசிபிள். நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும், ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறீங்கன்னா எந்த காலகட்டத்தில் போகலாம் அப்படிங்கிறத கணவன் மனைவி ஜாதகத்தையும் வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் டாக்டருடைய அட்வைஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். கன்னிராசி நேயர்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? இந்த சனி வக்ர பெயர்ச்சிக்கு பின்னாடி உடல் நலத்தில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா? இல்ல புதிய வகை பிரச்சனை வரக்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க மேம்? கையில் எப்போவுமே இந்த இன்ஹேலர், ஆக்ஸ் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டே தான் கன்னிராசிக்காரங்க சுற்றிட்டு இருப்பாங்க. தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், நோஸ் பிளாக் ஆகிறது,
இல்லை ஏதாவது சளி தொந்தரவு இப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸை ப்ராப்பராக எடுத்துக்கணும். இவங்க மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து கண்ணிக்கு பிடிக்காது. கொஞ்சம் அலர்ஜிக்கான ஒரு விஷயம் தான். ஹோம் ரெமெடிஸே ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருப்பீங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா, அந்த ஹோம் ரெமெடிஸையாவது நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா அப்படின்னா, அதுக்கும் சனி விட மாட்டார். இருமிட்டே இரு, அதுக்கு ஒரு மருந்தை மட்டும் சாப்பிட்றாத, அந்த மாதிரி தான் நம்ம உட்காந்துருப்போம். நம்ம வீட்டிலே யாராவது நம்மளை இப்படி திட்டி கேட்டிருப்போம். ஸோ பெரியவங்க ஏதாவது டாக்டர்கிட்ட வான்னு கூப்பிட்டா கூட நம்ம போமாட்டோம்னு உட்காந்துருப்போம். இந்த சளி தொந்தரவுகள், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தொந்தரவுகள்லேருந்து உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். ஏதாவது அலர்ஜி ஆகுதுன்னா ப்ராப்பராக மாஸ்க் போட்டுக்கிறது, இல்லை அலர்ஜிக்காக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது, வீட்டை ப்ராப்பராக டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸும் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல ஃபுட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். உடல் உஷ்ணம் அதிகமாகும். பாடி ஹீட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகிறது, கண்ணு பொங்குறது, கண் எரியிறது, ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் ஆட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ஒரு குறிப்பிட்ட நபரிடம் பிரச்சனை வரலாம். யாரிடமெல்லாம் கவனமா இருக்கலாம்? குறிப்பிட்ட ராசினரா கூட இருக்கலாம். ஸோ யாரிடம் கன்னி கவனம்? கன்னிராசி அன்பர்கள் மீனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனமே அப்பாவிங்கங்க. அவங்கக்கிட்ட என்ன நாங்கள் கவனமாக இருக்கிறதுனா, நீங்கள் ஒன்று பேசுவீங்க. மீனத்துடைய கேரக்டர் அப்படிங்கிறது கன்னிக்கு டோட்டலி ஆப்போசிட். இது ப்ராக்டிக்கல் அப்படின்னா அது எமோஷன். இது ப்ராக்டிக்கலாக ஒரு வாள் எடுக்கணும், அது எமோஷனலாக வாள் எடுக்கும். மீனராசிக்காரங்கள்லாம் அன்புக்காக சண்டை பிடிப்பாங்க. அருவாள் அவங்களும் தூக்குவாங்கன்னா தூக்குவாங்க, அன்புக்காக தூக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். ஸோ வாக்குவாதம்ங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். மீனராசிக்காரங்ககிட்ட போய் குறிப்பாக பாலிடிக்ஸ் எல்லாம் எங்கேயும் போய் கன்னிராசிக்காரங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், இங்கே என்ன ஆட்சி நடக்குது, அங்கே என்ன ஆட்சி நடக்குதுன்னு ஏதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றியோ பாலிடிக்ஸ் பற்றியோ நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகும். ஏன்னா சூரியன் ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் அதிபதி. பிரச்சனையெல்லாம் இந்த பொதுவான விஷயங்களை பொதுவான இடங்களில் பிடிக்காத நபர்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது பிரச்சனைகள், வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரங்க கிட்ட அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருங்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். மீனம் வந்து ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மீனத்தை கேட்டு எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்க வேண்டாம். நீங்களாவே செல்ஃபாக எடுத்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோயில் வழிபாடு அப்படிங்கிறது என்னவா இருக்குங்க? கன்னிராசி அன்பர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை வார்த்தைகளால் வர பிரச்சனை, திருமணத்தில் உள்ள பிரச்சனை, குழந்தை பிராப்தம் இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். பிள்ளையார்பட்டிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு செதற்காய் உடைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய நல்ல சேஞ்சஸ் முதல்ல உங்களுக்குள்ளே போயிட்டு வரும்போதே மனசு ஹாப்பியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறதை நிச்சயமாக உணரலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார்பட்டி கன்னிராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பின் எல்லாமே சுபமா அமைவதற்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? கன்னிராசி என்பர்கள் வந்து பச்சை காய்கறிகள், பச்சை பயிறு இந்த மாதிரி க்ரீனியாக இருக்கக்கூடிய ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதிகமாக மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னி அவாய்ட் பண்ணணும். நம்பர் 5 அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே வெட்னஸ்டே, ஃப்ரைடேல அப்ளை பண்ணும்போது அந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் அதிகமாகவே இருக்குது. திருநங்கைகளுக்கு இவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணணும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா மாரலாவோ, ஃபினான்ஷியலாவோ இல்லை வெல்-ஆஃபாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாரி பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியா பார்த்துக்கோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.